பிரான்சில் 18 ஆண்டுகளாக வசித்த வெளிநாட்டவரை நாடு கடத்துமாறு 3வது முறையாகவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்ட் மாரிட்டின் பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக வசித்து வரும் 38 வயதுடைய முகமது என்ற எகிப்து நாட்டு தொழிலாளிக்கு பிரெஞ்சு அரசு மீண்டும் ஒருமுறை நாடு கடத்தல் உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாடசாலை செல்லும் 3 பிள்ளைகளின் தந்தையான முகமது கடந்த 8 ஆண்டுகளில் நாடு கடத்தல் உத்தரவை பெறுவது இது 3வது முறையாகும். அவருக்கு போதிய குடும்ப உறவுகள் பிரான்சில் இல்லை எனவும் அவர் சமூகத்திற்கு ஒரு நிதி சுமையாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறி சென்ட் மாரிட்டின் மாவட்ட நிர்வாகம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனால் முகமது பிரான்சில் கடுமையான தட்டுப்பாடு நிலவும் கட்டுமான வர்ணம் பூசும் தொழிலில் முறையாக பதிவு செய்து சட்டப்பூர்வமாக பணியாற்றி வருகிறார். இவ்வாறான நிலையில் நாடு கடத்தல் உத்தரவை எதிர்த்து அவரது வழக்கறிஞர் சிசில் மேட்லைன் நிர்வாக நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். மேலும் முகமது முறையாக வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்தி வருவதால் அவரை சமூக சுமை என்று கூறுவது முற்றிலும் தவறு என வாதிட்டுள்ளார். முகமது சரளமாக பிரெஞ்சு மொழி பேசுவதாகவும் எவ்வித அரசு நிதியுதவியும் கோராமல் சொந்த வருமானத்தில் வாடகை செலுத்தி தன் குடும்பத்தை கவனித்து வருவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ள நிலையில் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து உழைக்கும் நான் என் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து விடுவேனோ என்ற அச்சத்தில் உள்ளேன் என முகமது கவலை வெளியிட்டுள்ளார்.